அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சித்தர் திருமூலர் வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள். நமது தோல் பகுதியில் ஏற்படக்கூடிய தோல் நோய்களுக்கு முக்கிய காரணம், நாம் எடுக்கக்கூடிய உணவில் துவர்ப்பு சுவையானது 60 பங்கு இருக்கணும். அந்த துவர்ப்பு சுவை நிறைந்த உணவுகளை நாம் எடுக்காத பட்சத்திலோ அல்லது குறைவாக எடுக்கும்போதோ உடலுடைய இரத்த உற்பத்தியானது குறைஞ்சி நம்முடைய தோல் பகுதிக்கு பிளட் சர்க்குலேஷன் சரியாக கிடைக்கல அப்படின்னா நமது தோல் பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு வறட்சி நிலை தான் தோல் வியாதிகள். இதுக்கு நாம் செய்ய வேண்டியது, உணவில் துவர்ப்பு கலந்த உணவுகள் அதிகமாக எடுக்கணும். மெயினாக காட்டு நெல்லிக்காய், மாதுளம்பழம், கறிவேப்பிலை, அந்த மாதிரி உணவு பொருட்களை அதிகப்படுத்திக்கிடணும். இதற்கு நாம் செய்யக்கூடிய வர்ம சிகிச்சை சர்வ சஞ்சீவி மகா வெட்பாளை தைலத்தின் மூலமாக நாம் வர்ம சிகிச்சை பண்ணும் பொழுது நாள்பட்ட தோல் வியாதிகள் பரிபூர்ணமாக சரியாகும். அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நமது சித்தர்களின் பிரதான வைத்தியமாகிய வர்ம வைத்தியம் நமது வைத்தியசாலையில் 5ஆம் தலைமுறையாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். வாழ்த்துக்கள். அன்பர்கள் அனைவரும் நலமோடு வாழ அன்போடு வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நான் L4 L5 2 தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். 2 முட்டியும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். மூலத்தின் மூலமாக ஒரு 4-5 தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். என் ஆப்ரேஷன் குறைஞ்சது ஒரு 10லிருந்து 15 ஆப்ரேஷன் வரையும் இருக்கும். எல்லாத்தையும் ஐயா கிட்ட சொன்னேன் நேற்று. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை எனக்கு 1.5 மணி நேரம் எடுத்தார். அவரே எடுத்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணார். என்னால் குற்றாலத்தில் போய் குளிக்க முடியவே இல்லை. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். சரி, ஐயாட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போயிட்டு மத்தியானத்துக்கு மேலே இது இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு பழைய குற்றாலத்தில் போய் என்னால் குளிக்க முடிஞ்சது. அதேமாரி எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லா அருவியிலையும் குளித்தோம். அதுக்கப்புறம் பரவாயில்ல. இன்னைக்கு திருப்பினியும் இன்னைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கு. அதே ட்ரீட்மெண்ட்டை விட இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியாக கொடுத்தாரு எனக்கு, நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. அதனால இப்போ இன்னும் நல்லா இல்லை. என்னால் ஏஞ்சியே நிற்க முடியாது, நடக்க முடியாது, படிக்கட்டு ஏற முடியாது, வண்டி ஓட்ட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. வீட்டிலே சும்மா இருந்தாலும் எனக்கு பிடிக்கவே இல்லை. சின்ன வயசுலேருந்து உழைச்சி நான் வெளியில் போனால் இன்னொரு இடத்துல போய் உட்காரக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அதன் காரணமாக எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நானே ஏஞ்சி காலையில் ஏஞ்சி பைபாஸில் குளிச்சுட்டு திருப்பி இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு திருப்பி பைபாஸ் போய் குளிக்க போகிறேன். நான் இப்போ நல்லா ஏஞ்சிருக்கிறேன், நடக்கிறேன், படிக்கட்டு ஏறுறேன். யாருடைய உதவியும் இல்லாத என்னுடைய பணிகளை நானே செஞ்சுக்கிறேன். நமது வைத்தியசாலையில் நாள்பட்ட நோய்களாகிய பக்கவாதம், சர்க்கரை வியாதி, உடலில் ஏற்படக்கூடிய கைவலி, கால்வலி, முட்டு வலி, முழங்கால் வலி, ஆண்மை குறைபாடு போன்ற பிரச்சனைகளுக்கு மருந்தில்லாத மருத்துவமாகிய வர்மக்கலை சிகிச்சை வழங்கப்படுகிறது.